அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து 3/4 லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க. அந்த பால் வந்து நல்லா கொதி வந்த உடனேவே இந்த மாதிரி பாயசம் மிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது, ஆச்சி மிக்ஸ் இந்த மாதிரி. இது வந்து அதில் போட்டுக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து இது கொதிக்கட்டும். இப்போ வந்து இந்த பாயசம் மிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த சேமியா வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து ஒரு 150 கிராம் சர்க்கரை வந்து இதில் சேர்த்து அப்படியே கலக்கிக்கோங்க. சர்க்கரை சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு குங்குமப்பூ உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ வந்து இதில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எதுவுமே நீங்கள் போட வேண்டியதே கிடையாது. டக்குன்னு பிகினர்ஸ் கூட இது செஞ்சிடலாம். நம்ம வீட்டுக்கு வந்து ரிலேஷன்ஸ் வர்றாங்க அப்படின்னா கெஸ்ட்டு வரக்கூடிய அந்த 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். பால் கொதி வர நேரம் தான் இது. உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த பாயசம் வந்து ரெடி ஆகிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கக்கூடிய இந்த பாயசம் வந்து எல்லாருமே செய்யலாம். அவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய பாயசம்.